find A B, find A comma B such that the surface A x squared minus by z equal to a plus 2 into x and 4x squared y plus 4x squared y plus z cube equal to 4. So question கொடுத்துட்டா மெயின் இம்பார்ட்டன்ட் வேர்ட் ரெண்டு பை 1 பை 2 கொடுத்துட்டா என்ன சொல்லிட்டோம் கட் ஆர்த்தோகானலி கொடுத்துட்டு என்ன சொல்லிடும் கட் ஆர்த்தோகானலி அப்படின்னு ஒரு வேர் கொடுத்துட்டு அட்டிய பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிறாங்க 1 கமா மைனஸ் 1 கமா 2 அட்டிய பாயிண்ட் 1 கமா மைனஸ் 1 கமா 2 சொல்யூஷன். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டா ஆர்த்தோகானலி அண்ட் ஆல்சோ என்ன கேட்குறான் பாயிண்ட் ஏபி கேட்குறான் ஏ எங்கே இருக்குது இங்கே இருக்குது பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ பை 1 பிளஸில் வந்து ஏ இருக்குது பை 2 பிளஸில் சிஸ்ட் வேரியபிள் இருக்குது. இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் சிஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு போட்டால் போதும் சரிங்களா. பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்போ ஆஸ் பர் ரூல் படி என்னது பை 1 பை 2 எடுத்துட்டு பொறுமையாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சுது. இப்போ பை 1ஓட வேல்யூ என்ன இப்போ ஈக்குவல் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் நீங்கள் கொண்டு வந்துருக்கு. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன பை 1 ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஒய் இஜட் மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ். அப்போ 10 பை 1 கிடைக்குங்க. 10 பை 1 என்ன கிடைக்கும் 2ax இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது நல்லா பார்த்துங்க இது ஒன்று இருக்குது மைனஸ் ஏ மைனஸ் 2 இதுதான் வந்து ஐ கேப். அடுத்தது ஜே கேப் மைனஸ் ஆர் பிளஸ் பிளஸ் ஜே கேப் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். எங்கே ஒய் இருக்குது இங்கே தான் ஒய் இருக்குது. அப்போ பி மைனஸ் பிஇஜெட் ஜே கேப் முடிஞ்சது. அடுத்து கே கேப் பிளஸ் கே கேப் இன்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணும்போது என்னது இங்கே ஒய் இல்லை எக்ஸ் இஜெட் இல்லை இதில் இஜெட் இருக்குது இதில் இஜெட் இல்லை. அப்போ இது மட்டும் வரும் எகைன் இது என்ன கிடைக்கும் மைனஸ் பி ஒய் கிடைக்கும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் சொல்லிட்டோம் 1 கமா மைனஸ் 1 கமா 2ன்னு செஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க 10 பை 1 செஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ அப்ளை பண்ண என்ன நடக்குங்கன்னு டெல் பை 1 அட்டிய பாயிண்ட் 1 கமா மைனஸ் 1 கமா 2 இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. அப்போ என்னாச்சு செஸ்ட் அப்ளை பண்ணுங்க 1 எக்ஸோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா என்ன நடக்குது 2a மைனஸ் ஏ மைனஸ் 2 ஐ வெக்டர் இங்கே மைனஸ் பி 6ன்னு போடுறாங்க பி வருது அதனால இது வந்து 6 மாதிரி இருக்கும் பின்னு போட்டுருங்க பிளஸ் பி இஜெட்டோட வேல்யூ என்ன 2 ஆல்ரெடி ஓகே 2 இருக்குது. அப்போ என்னாச்சு 2b ஜே கேப் ஆல்ரெடி இங்கே இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் போட்டு பி போட்டேன். இப்போ என்னது இஜெட் முடிஞ்சது ஒய் என்னது மைனஸ் 1 மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் என்ன ஆயிரும். அப்போ ப்ளஸ் பி கே கேப் இது யாரு டெல் பை 1 இப்போ முடிச்சுக்கிறோம். இதே ஐடியா என்ன பண்ண போகிறோம் டெல் பை 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டெல் பை 2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பை 2 வேல்யூ எழுதணும்ல பை 2 வேல்யூ எழுதிடுறேன். ஆமாம் பை 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 4x ஸ்கொயர்டு ஒய் பிளஸ் இஜெட் கியூப் மைனஸ் 4. இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட் படி பை 2ஓட வேல்யூ. அப்போ என்ன நடக்குதுங்க டெல் பை 2ல அதை அப்ளை பண்ணும்போது எங்கெங்கே எக்ஸ் இன்வால்வ் ஆகுது இதில் மட்டும் தான் எக்ஸ் இருக்குது வேற எங்கேயும் இல்லை. அப்போ இதை மட்டும் நீ பண்ணும்போது மற்றெல்லாம் 0 எக்ஸ் ஸ்கொயர் 8x ஒய்னு வரும் கரெக்டுங்களா 8x ஒய் ஐ கேப் அடுத்து என்னது ஒய் இங்கே தான் இருக்குது வேற எங்கேயும் இல்லை. அப்போ என்ன ஆகும் 4x ஸ்கொயர் ஜே கேப் அடுத்து இஜெட்டுக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் 3 இஜெட் ஸ்கொயர் கே கேப். ஸோ இது ஒரு ஒர்க் முடிஞ்சுதா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அட்டிய பாயிண்ட் போட போகிறோம். அப்போ என்னாச்சு டெல் பை 2 அட்டிய பாயிண்ட் 1 கமா மைனஸ் 1 கமா 2. அப்போ என்னாச்சு எக்ஸ் வேல்யூ 1 ஒய் வேல்யூ மைனஸ் 1. அப்போ என்னாச்சு மைனஸ் 8 ஐ கேப் இது ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 3 இன்ட்டு 4 12 3 இன்ட்டு 4 12 கே கேப் 12 கே கேப். ஓகே சார் இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா
இது வரைக்கும் இல்லை, கரெக்டுங்களா? இப்போ டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட். அப்போ என்னாச்சு? சிங்ஸ் π1 and π2 are ஆர்த்தோகானல்ஸ். ஆர்த்தோகானல் சொன்னாலும் டாட் ப்ராடக்ட். ஓகே. அப்போ ஃபார்முலா ஆர்த்தோகானல் என்னாகும்? del π1 டாட் del π2 equal to 0. அப்போ என்னாச்சு? del π1 ஆல்ரெடி மேலே இருக்குது. del π1 அது ஆக்சுவலி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2a மைனஸ் ஏ வந்து ஏ. அப்போ இது a மைனஸ் 2 போட்டுக்கலாம். அப்படியே வச்சிருக்கிறது இது a மைனஸ் 2 போட்டுக்கலாம், கரெக்டுங்களா? எஸ் சார். a மைனஸ் 2 வருது. அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நல்லா பாக்ஸ் போட்டுங்க. அப்போ தான் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணணும். இதையும் இது a மைனஸ் 2, a மைனஸ் 2, இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? மைனஸ் 8 இன்ட்டு a மைனஸ் 2, கரெக்டுங்களா? மைனஸ் 8 இன்ட்டு a மைனஸ் 2. அடுத்து என்ன வரும்? இந்த டைமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 8 பி வேல்யூ. பி வேல்யூ அடுத்து என்னது? இங்கே வெறும் பி இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ என்னாச்சு? ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0, கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ அடுத்த ஒர்க் என்ன? மைனஸ் 8a ப்ளஸ் 16 ப்ளஸ் 4b 8a ப்ளஸ் 16 மைனஸ் 8b. 6b இருக்கிறது கொஞ்சம் பார்த்துங்க, 6க்கு மாற்றி போடுறேன், நீங்களும் எழுதும்போது பார்த்துங்க. 6 b ஒரே மாதிரி இருக்கும்போது பார்த்துங்க. ப்ளஸ் 12b ஈக்குவல் டு 0. அப்போ என்னாச்சு? மைனஸ் 8a. இதே மைனஸ் 8, இது வந்து ப்ளஸ் 4b எழுதிக்கலாமா? ப்ளஸ் 4b. இந்த ப்ளஸ் 16 அங்கே போச்சுன்னா மைனஸ் 16. எல்லாமே வந்து 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், கரெக்டாமா? இல்லை எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை வேறு இங்கே பாருங்க, 4 போட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் இது 2 தானே. 4ஆல் டிவைட் பண்ணால் இது 2. 2a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 4. இது 1. சரிங்களா? ஓகே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ கிவன் கொடுத்த கொஸ்டின் திரும்ப எழுதுறேன். கிவன் என்ன சொல்லிக்கிறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது a x ஸ்கொயர் மைனஸ் b y z ஈக்குவல் டு a பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ், கரெக்டுங்களா? இது அடுத்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? அடுத்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து டைரெக்டாக வேல்யூ கிடைச்சிடும். அதையும் போட்டுக்கலாம். 4x ஸ்கொயர்ட் y பிளஸ் z கியூப் ஈக்குவல் டு 4. இது ரெண்டு எங்கே கட் பண்ணுங்கிறாங்க? கட் த பிளேஸ் எங்கங்கிறாங்க? 1, -1, 2ல கட் பண்ணுங்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா ஒரு பேசிக் ஐடியா என்னடா கேட்டேன், கட்டுன்னு என்ன மீனிங்? இப்போ இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன், இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன், a ஈக்குவல் டு b. இந்த பாயிண்ட்ல கட் ஆகுது அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். இதுக்கு பேர் என்னது? கட் ஆகுற மீனிங் என்ன? இது சொல்யூஷன். அதாவது என்ன மீனிங்? எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு வருது. இன்னொரு லைன் 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 16 வருது. அப்போ இந்த ரெண்டு லைன் இங்கே கட் ஆகுதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, இந்த பாயிண்டை இதில் போய் அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் இருக்குமா? நான் சொல்ற கான்செப்ட் இது லாயர் கிளாஸ் படிச்ச கான்செப்ட் தான். இது சொல்யூஷன் சொல்றேன். ஏன் சொல்யூஷன்? இது இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இங்க அப்ளை பண்ணும்போது LHS ஈக்குவல் டு RHS கிடைக்கும். இது கரெக்டா தானே? சரி, இங்க கட்டுன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் இங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? ஆகும். ஆகும். அப்ப அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. அதாவது இது π1 வேல்யூ, இது π2, இந்த பக்கம் ஈக்குவல் கிட்ட போங்க, π1 π2 ஓட வேல்யூ இருக்கும். அப்போ π1 ஓட வேல்யூல இது அப்ளை பண்ணுங்க. π1 ஈக்குவல் என்ன கிடைக்குது? ax ஸ்கொயர் மைனஸ் byz மைனஸ் ஆஃப் a பிளஸ் 2 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதான் π1 வேல்யூ. சரிங்களா? இப்போ என்ன வேணும்? இந்த வேல்யூஸ் நான் அப்ளை பண்ண சொல்றேன். ஏன் கட் பண்ணதுன்னா சொல்யூஷன், கட் பண்ணா சொல்யூஷன், இந்த வேல்யூல அப்ளை பண்ண சொல்றேன். அப்ளை பண்ணி கட்டுறா என்னடா வரும்? அப்ளை பண்ணா x ஓட வேல்யூ a மைனஸ் a மைனஸ் plus byz minus a minus 2 equal to 0. கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க, minus a plus a கட் ஆயிருமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குது? b equal to 2. புரியுதா? அப்ப இது ஈக்குவேஷன். ஓகே சார்.
இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம பாயிண்ட் ஏபி தான் கேட்குறேன். இந்த லைன் ஞாபகம் இருக்கணும். கட்டுன்னு சொல்லிட்டா கட்டுனா மீனிங் என்ன? இந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய சொல்யூஷன் ஞாபகம் இருக்கணும். அந்த சொல்யூஷன் பண்ணா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது ஞாபகம் இருக்கணும். அது ஜஸ்ட் அப்ளை பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். சரிங்களா? திஸ் வெரி ஓகே சார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப இந்த ஈக்குவேஷன் 2 வந்து 1 அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 in 1. அப்ப என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 2 into a minus b into bங்கிற வேல்யூ 2 அப்போ 4. அப்ப 2a equal to கிடைக்குது 6 கிடைக்குது. a equal to என்னது? 3. a equal to 3. சரி, நீங்க நார்மலா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுருங்க. செகண்ட் பார்ட் வந்து கட்டு சொல்யூஷன். அதை ஒரு டைம் பார்த்தாவே புரிஞ்சுக்கும். ஏன் இது வருதுன்னா சொல்யூஷன்னால இது கிடைக்குது. சரிங்களா? சரி, நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? therefore a equal to 3 and b equal to 2. சார் ஆக்சுவலாக b ஈக்குவல் டு 1 தான் சொல்லணும். ஓ சார், நான் மாற்றி போட்டுமா? ஏன் 1 வருது? நான் 2 அங்கே சார் அங்கே நம்ம 2b போடல, ஜெட்டோட வேல்யூ 2. இஜெட் வந்து 2. சாரி, தேங்க்யூ. அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ 2b ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 1. அப்போ இது என்னாகும்? இது 1 ஆகும். இது 1 இருந்ததுன்னா இங்கே வந்து வருமா? 2b minus 1 is equal to 2a minus 1 is equal to 4. அப்போ 4னா 5 ஆயிருமா? 5/2. 5/2. 5/2. அப்போ 5/2. ஓகே சார். போடபோஸ் நம்ம திங்கிங் இங்கே வரும்போது மாறும். அதை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார். சரி, இதை டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். ஸோ அவ்வளோதான் கண்ணு. இதுதான் வந்து பொறுமையாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாயிரும்.